الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. الصلاة والسلام على أشرف خلق الله. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها وجعل بينكم مودة ورحمة إن في ذلك لآيات لقوم يتفكرون. وقال النبي صلى الله عليه وسلم تنكح المرأة لأربع: لمالها ولحسبها ولجمالها ولدينها فاظفر بذات الدين أو كما قال عليه الصلاة والسلام. பசிக்கின்ற ஜீவனுக்கு ருசிக்கின்ற உணவளித்து ரசிக்கின்ற இறைவனுக்கு எல்லா புகழும். சலாத்தும் சலாமும் சர்க்காரே ஆலம் சர்தாரே தோஜஹான் ஷஃபீஉல் முத்னிபீன் மக்கத்து வேந்தர் மதீனத்து பேரரசர் கண்மணி நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவட்டை வழுவாது நழுவாது பின்பற்றிய உத்தம சஹாபா பெருமக்கள், சத்திய சீலர்கள், சன்மார்க்க போதகர்கள், சமுதாயத்திற்கு தம்மை அர்ப்பணித்துக் கொண்ட தியாகச் செம்மல்கள் நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் குன்றாது நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்கும் மிகுந்த மேன்மைக்கும் உரிய எனதர்மை இஸ்லாமிய பெரியோர்களே, இனிய இஸ்லாத்தின் வாழ்வுக்கும் தாழ்வுக்கும் பொறுப்பேற்றிருக்கின்ற வாலிபத் தோழர்களே, இளஞ்சிறார்களே, ஜும்மாவினுடைய பரவான தொழுகையை நிறைவேற்றுவதற்காகவும் சொல்லப்படுகின்ற விஷயங்களை கேட்பதற்காகவும் கேட்கப்படுகின்ற பிரார்த்தனைகளுக்கு ஆமீன் சொல்வதற்காகவும் அதன் ஆரம்ப வக்திலேயே வந்தமர்ந்த நம்மை அல்லாஹ் கபூல் செய்வானாக. நமது பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்தருள்வானாக. நமது நாட்டு தேசங்களை எல்லாம் அல்லாஹ் நிறைவேற்றி தந்தருள்வானாக. சொல்வதையும் கேட்பதையும் சாலிஹான அமலாக நம்மவர்களிடமிருந்து கபூல் செய்வானாக. சொல்வதையும் கேட்பதையும் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்தருள்வானாக. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, குடும்ப வாழ்வில் பல்வேறு பிரச்சனைகளை சமுதாயமும் ஜமாஅத்தும் எதிர்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் திருமண வாழ்வு என்பது சுவன வாழ்வாக இருக்க வேண்டிய அந்த வாழ்க்கை பலர்களுடைய குடும்பத்திலும் நரக வாழ்வாக வேதனை அளித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் குடும்ப பிரச்சனையால் இஸ்லாமிய சமுதாயம் கூட சந்தி சிரிக்கிற அளவுக்கு கோர்ட்டும் கேசும் என அலைந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் திருமணம் என்றால் என்ன, அதனுடைய தாற்பயம் என்ன, அது எங்கிருந்து தொடங்குகிறது, அது எங்கே முடிய வேண்டும் என்பது போன்ற சில செய்திகளை சென்ற வார ஜும்மாவிலே உங்களோடு பகிர்ந்து கொண்டோம். அந்த அடிப்படையில் அதன் தொடர்ச்சியாக திருமணத்தை பற்றியும் அதனுடைய சில தகவல்களை பற்றியும் இன்றைய ஜும்மாவில் உங்களோடு உரையாட ஆசைப்படுகிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்தருள்வானாக. அன்பார்ந்தவர்களே, அருமை நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு ஒரு நாள் வீற்றிருக்கிற பொழுது திடீரென்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, மன் அஅதமுன் நாஸி ஹக்கன் அலல் மர்அ, மன் அஅதமுன் நாஸி ஹக்கன் அலல் மர்அ, ஒரு பெண் யாருக்கு அதிகம் கடமைப்பட்டிருக்கிறாள்? அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கிறார்கள்,
ஒரு பெண் யாருக்கு அதிக கடமைப்பட்டிருக்கிறாள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஜௌஜுஹா, அவளுடைய கணவனுக்குத்தான் அதிக கடமைப்பட்டிருக்கிறாள். திருமணமான பெண் என்ற முறையில் ஒரு பெண் அவளுடைய கணவனுக்கு அதிக கடமைப்பட்டிருக்கிறாள் என நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னபோது, அடுத்த கணம் ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கிறார்கள், மன் அஅலமுன் நாஸி ஹக்கன் அலர் ரிஜால். ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நினைத்திருக்கலாம், ஒருவேளை மனைவிமார்களை பற்றி சொல்லலாம் என்ற எண்ணத்தில் ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், ஒரு ஆண் யாருக்கு அதிக கடமைப்பட்டிருக்கிறான்? அவன் திருமணம் ஆனவனாக இருந்தாலும் சரி, திருமணம் ஆகாதவனாக இருந்தாலும் சரி, மன் அஅலமுன் நாஸி ஹக்கன் அலர் ரஜுல், ஒரு மனிதன், ஒரு ஆண் யாருக்கு அதிக கடமைப்பட்டிருக்கிறான் என நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அன்னை ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உம்முஹா, அவனுடைய உம்முஹு, அவனுடைய தாய்க்குத்தான் அதிக கடமைப்பட்டிருக்கிறான். ஒரு ஆணை பொறுத்தமட்டில் அவன் அதிக கடமைப்பட்டிருப்பது அவனுடைய தாய்க்குத்தான் என நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்றால், இந்த மனோநிலை இன்று மனிதர்களிடமிருந்து மாறி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருமணம் ஆவதற்கு முன்னால் பெற்றோர்களை பேணி பாதுகாக்கக்கூடிய அந்த கணவன்மார்கள் திருமணம் முடித்ததற்கு பின்னால் அப்படியே உதாசீனப்படுத்தி விடுகிறார்கள், அப்படியே மாறிவிடுகிறார்கள். இது ஒரு மூமினுடைய லட்சணம் அல்ல, இது ஒரு மூமினுடைய பண்பு அல்ல, இது ஒரு மூமினுடைய குணம் அல்ல என நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்றால், அன்பார்ந்தவர்களே, என்றும் மதிக்கப்பட வேண்டியவர்களாக பெற்றோர்களை ஒரு கணவன் நடத்த வேண்டும், பெற்றோர்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும். ஏன் திருமணத்திலே சஞ்சலம் ஏற்படுகிறது? திருமணத்திலே ஏன் பிரச்சனைகள் ஏற்படுகிறது? தீன் அவர்களிடத்திலே இல்லாததால் தான் பெரும்பாலும் பிரச்சனை ஏற்படுகிறது. இஸ்லாமிய வழிகாட்டுதல் இல்லை, இஸ்லாமிய ஒழுக்க நெறிகள் இல்லை. திருமணம் முடித்த பெண்ணுக்கு இஸ்லாம் என்ன சொல்கிறது, திருமணம் முடித்த ஆணுக்கு இஸ்லாம் என்ன சொல்கிறது என்ற அந்த இஸ்லாமிய வழிகாட்டுதல்கள் கொஞ்சம் கூட இல்லாததன் காரணமாகத்தான் குடும்பத்திலே பிரச்சனை ஏற்படுகிறது. ஒரு பெண்ணை பொறுத்தமட்டில், ஒரு கணவன் ஒரு பெண்ணை பொறுத்தமட்டில் கணவன் எதிர்பார்ப்பது முழுமையான சப்போர்ட்டாக, உதவியாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் ஒரு கணவன் எதிர்பார்க்கிறான். அதைத்தான் இஸ்லாமும் வலியுறுத்தி சொல்கிறது. ஒரு பெண்ணை பொறுத்தமட்டில் திருமணமானதற்கு பின்னால் கணவனுக்கு முழுமையான சப்போர்ட்டாக அந்த பெண் இருக்க வேண்டும். அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கற்பமான ஒரு காலம், அலி ரலியல்லாஹு அவர்களை கற்பமற்றிருக்கக்கூடிய காலம். கற்பமான பெண்களுக்கு விசித்திரமாக, வித்தியாசமாக எதையாவது சாப்பிட வேண்டும் என்றெல்லாம் தோன்றும். இன்றைய கால பெண்களுக்கு வேண்டுமானால் கிரிலோ, மந்தியோ, அதுபோல இன்னபிற KFCயோ எதையாவது சாப்பிட வேண்டும் என்று தோன்றுவது போல 10-20 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள பெண்களாக இருந்தால் ஏதாவது புளிச்சு முட்டாயோ, ஏதாவது மாங்காயோ, ஏதாவது சாப்பிட வேண்டும் என்ற விருப்பம் ஏற்படுவது போல 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் கண்மணி நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பு மகளான அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கற்பமான அந்த சமயத்தில் தனது கணவரான அலி ரலியல்லாஹு அவர்களை அழைத்து சொன்னார்கள், அலியே, எனக்கு பேரித்தம்பழம் சாப்பிட வேண்டும் போல் இருக்கிறது, பேரித்தம்பழம் சாப்பிட வேண்டும் போல் இருக்கிறது. அதுவும் சாதாரண பேரித்தம்பழம் அல்ல, இனிப்பான பேரித்தம்பழம் எனக்கு சாப்பிட வேண்டும் போல் இருக்கிறது, ஆசையாக இருக்கிறது என அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தனது கணவரான அலி ரலியல்லாஹு அவர்களிடத்திலே சொல்ல, அலி ரலியல்லாஹு அவர்கள் ஓடோடி செல்கிறார்கள். தனது உடுப்பு சட்டையை பணயம் வைத்து தனது மனைவி ஃபாத்திமாவுக்கு பேரித்தம்பழம் வாங்குவதற்காக கடைவீதிக்கு ஓடோடி செல்கிறார்கள். அதுவும் என்ன பழம்? பேரித்தம்பழத்தை பொறுத்தமட்டு ஒரு 10, எனக்கு தெரிந்தவரை ஒரு 10-28 வகை இருக்கிறது.
அதிலும் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னது மிகவும் இனிப்பான ஒரு வகையான ஒரு பேரித்தம்பழத்தை சொன்னார்கள். இந்த பேரித்தம்பழம் சாப்பிட வேண்டும் என்று எனக்கு ஆவலாக இருக்கிறது என அலி ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய உருக்கு சட்டையை பணைய வைத்து பேரித்தம்பழம் வாங்குவதற்காக வேண்டி கடைவீதிக்கு ஓடுகிறார்கள். அவர்கள் சொல்லிய அதே பேரித்தம்பழமும் கிடைக்கிறது. பேரித்தம்பழத்தை வாங்குகிறார்கள். வாங்கிக் கொண்டு ஒரு பையிலே பேரித்தம்பழத்தை இட்டவர்களாக அப்படியே நடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். வருகிற சூழலில் ஒருவர் வந்து அலி ரலியல்லாஹு அவர்களை சந்திக்கிறார்கள். சந்தித்து, அலி, எங்கே வேகமாக போகிறீர்கள்? ஏதாவது பிரச்சனையா? வேகமாக போகிறீர்களே, என்ன பிரச்சனை என்று கேட்டபோது அலி ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், ஒரு பிரச்சனையும் இல்லை, எனது மனைவி கற்பமாக இருக்கிறார்கள், பேரித்தம்பழம் வாங்கி வர சொன்னார்கள், அவர்களுக்கு ஆசையாக இருக்கிறது என அதை வாங்கி செல்கிறேன் என்று சொல்ல அந்த சஹாபி, அந்த மனிதர் சொன்னார்கள், ஓ அலியே, ஒரு 2 பேரித்தம்பழத்தை இந்த பயிர் பார்த்து 3 நாளுக்கு மேலாகிவிட்டது. அவ வெறும் தண்ணீரை மட்டும் குடித்துக் கொண்டிருக்கிறேன். ஒரு உணவும் இந்த வயிற்றுக்குள் செல்லவில்லை. நான் மட்டுமல்ல, என்னுடைய மனைவியும் மக்களும் பல நாட்களாக பட்டினியாக கிடக்கிறோம் அலியே என அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் அந்த சஹாபி, அந்த தோழர் சொன்னபோது எதுவுமே யோசிக்காமல் கையில் இருந்த பையை அப்படியே கொடுக்கிறார்கள். அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு, அவர்களிடத்தில் வாங்கி வந்த அந்த பேரித்தம்பழத்தினுடைய பையை அப்படியே கொடுக்கிறார்கள், கொண்டு போய் சாப்பிடுங்கள் என. வெறுங்கையோடு வீட்டிற்கு வருகிறார்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு. நாம் என்றால் என்ன நடந்திருக்கும்? எது சொன்னாலும் உங்களுக்கு வாங்கி தர முடியாது, வாங்க மாட்டீர்களே, நான் சொல்லுவதை மட்டும் மறந்து விடுவீர்களே என்றெல்லாம் ஏற்றுக்கள் இருந்திருக்கும். ஆனால் அலி ரலியல்லாஹு அவர்கள் அந்த பேரித்தம்பழத்தை தர்மம் செய்துவிட்டு பயத்தோடு செல்லுகிறார்கள் வீட்டிற்கு. என்ன பதில் சொல்வேன் என பயத்தோடு செல்கிறார்கள், வீட்டிற்கு செல்கிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வரவேற்கிறார்கள். கோதம்பினுடைய மாவு அது பிணையப்பட்டு ரொட்டி சுடப்படுகிறது. ரொட்டியை இருவரும் அமர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு வார்த்தை கேட்கவில்லை. பேரித்தம்பழத்தினுடைய கதை என்ன, பேரித்தம்பழம் என்ன ஆனது என்று எந்த பேச்சையும் அவர்கள் தொடங்கவில்லை. அலி ரலியல்லாஹு அவர்கள் வீரம் நிறைந்த வீரத்தின் திருவுருவான அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு வேட்டு விறுவிறுக்கிறது. எப்பொழுது கேட்பார்களோ, என்ன பதில் சொல்ல போகிறோனோ என்ற அந்த பதட்டத்திலேயே அவர்களும் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வாய் திறக்கவே இல்லை. கடைசியில் சாப்பிட்டு முடிகின்ற அந்த தருவாயில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே கேட்டுவிட்டார்கள், ஃபாத்திமா, பேரித்தம்பழம் வாங்குவதற்காக வேண்டி அல்லவா என்னை அனுப்பிவிட்டாய்? பேரித்தம்பழம் வேண்டும் என்று சொன்னாயே, எங்கே அந்த பேரித்தம்பழம் என ஒரு வார்த்தை கூட என்னிடத்திலே நீ கேட்கவில்லையே, ஏன் என அலி ரலியல்லாஹு அவர்கள் கேட்டபோது அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், 2 விஷயம் நடந்திருக்கும், அது எனக்கு உறுதியாக தெரியும். ஒன்று, பேரித்தம்பழம் கிடைத்திருக்காது, நான் சொன்ன பேரித்தம்பழம் கிடைத்திருக்காது. இல்லை என்றால் அந்த பேரித்தம்பழத்தை நீங்கள் யாருக்காவது சதக்கா செய்திருப்பீர்கள், தர்மம் செய்திருப்பீர்கள். யாருக்காவது நீங்கள் தர்மம் செய்திருப்பீர்கள். ஒன்று, தர்மம் செய்திருப்பீர்கள். இல்லை என்றால் அந்த பேரித்தம்பழம் கிடைத்திருக்காது. எனவே அந்த பேரித்தம்பழம் எங்கே என கேட்டு உங்களை ஏன் டென்ஷன் ஆக்க வேண்டும், உங்களை ஏன் பதட்டப்படுத்த வேண்டும், உங்களை ஏன் கவலைக்குள் ஆழ்த்த வேண்டும் என கருதித்தான் நான் எதுவுமே கேட்கவில்லை என ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள். என்றால் அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நமது பெண்மணிகள், நமது சகோதரிகள், நமது பிள்ளைகளினுடைய மனோநிலை இப்படி இருக்கிறதா, இப்படி சொல்லி வளர்த்தி இருக்கிறோமா என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த மனோநிலை நம்மிடமிருந்து எடுபட்டு விட்டதன் காரணமாகத்தான் இன்று குடும்பங்களிலே பலரும் பிரச்சனையாக இருக்கிறது. ஒரு மனைவி முழுவதும் தனக்கு சப்போர்ட்டாக, தனக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் கணவன் எதிர்பார்க்கிறான். அந்த எதிர்பார்ப்பு நியாயமானது என்று இஸ்லாம் அதை வலியுறுத்துகிறது. ஒரு பெண்ணை பொறுத்தமட்டில், ஒரு கணவனை பொறுத்தமட்டில்
பெண்ணுக்கு பெண் எதிர்பார்ப்பது தனக்கு புரொடெக்ஷனாக, பாதுகாவலனாக கணவன் இருக்க வேண்டும். எந்த சூழலிலும் தன்னை பாதுகாக்கக்கூடியவனாக, தனக்கு பாதுகாவலனாக கணவன் இருக்க வேண்டும் என்பதைத்தான் ஒரு பெண் எதிர்பார்க்கிறார். இஸ்லாம் அதைத்தான் வலியுறுத்தியும் சொல்கிறது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அன்பார்ந்தவர்களே, இந்த சம்பவங்களை எல்லாம் உங்களுடைய முன்னிலையிலே நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். காரணம், நமது முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், கணவன் இல்லற வாழ்க்கை அவர்களுக்கு எப்படி இருந்தது என்பதை நாம் தெரிவது மட்டுமல்ல, நமது வீடுகளில் சொல்வது மட்டுமல்ல, நமது சகோதரிகளுக்கும் நமது பிள்ளைகளுக்கும் இவைகளை சொல்லி நாம் வளர்க்க வேண்டும். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அருமை நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பு துணைவியான அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், ஒரு நாள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய தந்தை அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உரையாடிக் கொண்டிருக்கிற பொழுது திடீர் என ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய சத்தத்தை சற்று உயர்த்தி ரசூலுல்லாஹ்விடத்திலே ஏதோ சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹ் ஏதோ சொல்ல, அதற்கு மாற்றமாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தனது சத்தத்தை உயர்த்தி ஏதோ சொல்கிறார்கள். இதை கேட்டுக் கொண்டிருந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய தந்தை அண்ணல் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்களுக்கு அப்படியே ஆத்திரம் மேலிடுகிறது. நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் உனது சத்தத்தை நீ உயர்த்தி பேசுகிறாயா என. பெரும்பாலும் அரபிகள் கன்னத்தில் அடிக்க மாட்டார்கள், இடுப்பிலேதான் அடிப்பார்கள். ஆனால் இந்த ஹதீஸிலே வருகிறது, நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த முன்னிலையில் கையை ஓங்கியவாறு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது மகள் ஆயிஷாவை அடிப்பதற்காக நபிகள் நாயகத்திற்கு முன்னால் உன்னுடைய சத்தத்தை இவ்வளவு உயர்த்தி செல்கிறாயே என அடிப்பதற்காக வேண்டி முனைந்து வருகிறார்கள். அப்படி வருகிற பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பின்னால் போய் ஒளிந்து கொள்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா போய் ஒளிந்து கொள்கிறார்கள். ரசூலுல்லாஹும் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் அவர்களை நெருங்காத அளவுக்கு பாதுகாப்பாக, அரணாக, தடையாக அவர்களும் நின்று கொள்கிறார்கள், அடித்துவிடக் கூடாது என்பதற்காக. அன்பார்ந்தவர்களே, ஏன் இந்த வரலாற்று நிகழ்வை உங்களுடைய சிந்தையிலே படுத்துகிறேன் என்றால், அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சத்தம் உயர்த்தி பேசியது தவறு. அதை கண்டித்தது யார்? அவர்களுடைய தந்தை. தந்தையே கண்டித்தாலும் கூட தந்தையிடமிருந்து கூட பாதுகாப்பு அரணாக நமக்கு விளங்குவது கணவன் தான் என்ற அந்த உறுதியான எண்ணமும் சிந்தனையும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய உள்ளத்திலே இருந்தது மட்டுமல்ல, சமுதாயத்து பெண்கள், முஸ்லிமான பெண்கள், அவர்களுடைய எதிர்பார்ப்பு கணவன் தனக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும், காவலனாய் இருக்க வேண்டும், எந்த சூழலிலும் தன்னை பாதுகாக்கக்கூடியவனாக கணவன் இருக்க வேண்டும் என்பதை ஒரு பெண் எதிர்பார்க்கிறாள். இந்த எதிர்பார்ப்பு நியாயமானதுதான் என்று இஸ்லாம் அதை வலியுறுத்துகிறது. இப்படி இந்த எதிர்பார்ப்போடு கணவனும் மனைவியும் வாழ வேண்டுமானால் அவர்களிடத்திலே இருக்க வேண்டிய பண்பு என்ன? தீன் அவர்களிடத்திலே இருக்க வேண்டும், மார்க்க பண்பு அவர்களிடத்திலே இருக்க வேண்டும், மார்க்க விஷயங்கள் அவர்களிடத்திலே இருக்க வேண்டும், குர்ஆன் ஓதி கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும், இஸ்லாமிய செய்திகள் அவர்களுக்கு சொல்லப்பட்டு இருக்க வேண்டும். எவ்வளவுதான் படித்தாலும் கூட இந்த பண்புகள் அவர்களிடத்திலே வராது. அதனால் தான் கண்மணி நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், துன்கஹுல் மர்அத்து லி அர்பஇன் லி மாலிஹா வ லி ஹஸபிஹா வ லி ஜமாலிஹா வ லி தீனிஹா ஃபதஃபர் பிதாத்தி தீன் ஃபரிதத் யதா. துன்கஹுல் மர்அத்து லி அர்பஇன், பொதுவாக உலகத்தில் 4 விஷயத்திற்காக ஒரு பெண்ணு திருமணம் முடிக்கப்படுகிறார்கள். துன்கஹுல் மர்அத்து லி அர்பஇன், 4 விஷயத்திற்காக ஒரு பெண் உலகத்திலே திருமணம் முடிக்கப்படுகிறாள். இதற்காக வேண்டி லி ஹஸபிஹா லி மாலிஹா, என்று அவளுடைய செல்வத்திற்காக. இந்த பெண் நல்ல செல்வந்த பெண்ணாக இருக்கிறாள், நல்ல பணக்காரியாக இருக்கிறாள், இவளை மனம் முடித்தால் நமது வாழ்க்கை சிறப்பாக அமையும் என்ற பெண்ணிடம் இருக்கக்கூடிய பணத்திற்காக, செல்வத்திற்காக பலர்களும் திருமணம் முடிக்கிறார்கள்.
2 லிஹஸபிஹா, அவளுடைய குடும்பத்திற்காக. அவள் இந்த ஊரில், இந்த பிரதேசத்தில், இந்த பகுதியில் மதிக்கப்படக்கூடிய குடும்பத்திலே பிறந்தவளாக இருக்கிறாள். எனவே அந்த நல்ல குடும்பத்தில் நாமும் ஒரு சம்பந்தம் செய்ய வேண்டும், நாமும் அங்கே பெண்ணெடுக்க வேண்டும் என்பதற்காக அவளுடைய வம்சத்திற்காக, அவர்களுடைய குடும்பத்திற்காக ஒரு பெண் திருமணம் முடிக்கப்படுகிறாள். 3 வலி ஜமாலிஹா, அவளுடைய அழகுக்காக, அழகொளிரும் மங்கையாக இருக்கிறாள், அழகு நிறைந்த பெண்ணாக இருக்கிறாள் என்பதற்காக வேண்டியும் அந்த பெண் திருமணம் முடிக்கப்படுகிறாள். 4வது வலிதீனிஹா, 4வது வலிதீனிஹா, மார்க்க பற்றிற்காக, ஒழுக்கத்திற்காக, ஒழுக்க மேன்மைக்காக திருமணம் முடிக்கப்படுகிறாள். இப்படி 4 விஷயங்களுக்காக உலகத்திலே பெண்கள் திருமணம் முடிக்கப்பட்டாலும் கூட, இஸ்லாமியர்களே, ஈமான் கொண்டவர்களே, விசுவாசிகளே, நீங்கள் எந்த பெண்ணை திருமணம் முடிக்க வேண்டுமா? நீங்கள் எந்த பெண்ணை திருமணம் முடிக்க வேண்டும் தெரியுமா? சொன்னார்கள், மார்க்க பற்றும் ஒழுக்கமும் எவரிடம் இருக்கிறதோ, மார்க்க அறிவோ, மார்க்க ஞானம், மார்க்கத்தின்படி வலுவாக நடக்கிற பண்பு யாரிடத்திலே இருக்கிறதோ அந்த பெண்ணை நீங்கள் திருமணம் முடியுங்கள். உங்கள் வாழ்க்கை திருமணத்திற்கு பின்னால், சென்ற வாரம் நான் சொல்லி காட்டியது போல, திருமணத்திற்கு பின் தம்பதிகளுடைய வாழ்வோ அது சுவன வாழ்வாக இருக்க வேண்டும். அப்படி சுவன வாழ்வாக இருக்க வேண்டுமானால் மார்க்கப்பட்டுள்ள பெண்ணை நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள் என நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்றால், அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மணமக்களை பற்றி சொல்கிற பொழுது அருள்மறை குர்ஆனுடைய ஒரு வசனத்திலே அல்லாஹ் சொல்வான். 92ஆம் அத்தியாயம் முதல் 3 வசனங்கள், 92வது அத்தியாயம் முதல் 3 வசனங்களிலே அல்லாஹ் சொல்வான். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? வல்லைலி இதா யக்ஷா, கடுமையான இரவின் மீது சத்தியமாக, வன்னஹாரி இதா தஜல்லா, வெளிச்சமுள்ள பகலின் மீது சத்தியமாக, கடுமையான இரவின் மீது சத்தியமாக, வன்னஹாரி இதா தஜல்லா, வெளிச்சமுள்ள பகலின் மீது சத்தியமாக, வமா ஹலகல் ذكر والأنثى. 3வது அல்லாஹ் சத்தியமிடுவது, 1 இரவின் மீது சத்தியமிடுகிறான், 2 பகலின் மீது சத்தியமிடுகிறான், 3வது வமா ஹலகல் ذكر والأنثى, ஆணையும் பெண்ணையும் படைத்தவனின் மீது ஆணையாக. சில விஷயங்களை சொல்ல வரக்கூடிய அல்லாஹ் சத்தியமிட்டு சில விஷயங்களை சொல்வான். அந்த அடிப்படையில் 3 சத்தியங்களை இடுகிறான். 1 வல்லைலி இதா யக்ஷா, 2 வன்னஹாரி இதா தஜல்லா, 3 வமா ஹலகல் ذكر والأنثى, ஆணையும் பெண்ணையும் படைத்தாரே அந்த ரப்புல் ஆலமீன் மீது சத்தியமாக. இங்கே முஃபஸ்ஸிர்கள் சொல்வார்கள், இரவின் மீது சத்தியம் செய்கிறான், பகலின் மீது சத்தியம் செய்கிறான், அடுத்து ஏன் ஆணையும் பெண்ணையும் படைத்த அந்த இறைவனை ஆணையும் பெண்ணையும் ஏன் அங்கே சொல்கிறான்? இரவை சொல்லியதற்கு பின்னால், பகலை சொல்லியதற்கு பின்னால், ஆணையும் பெண்ணையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏன் அங்கே கொண்டு வருகிறான் என்பதை முஃபஸ்ஸிர்கள் நமக்கு விளக்கித் தருகிற பொழுது, ஆண் அவன் பகல் போல இருக்க வேண்டும், ஆண் அவன் பகல் போல இருக்க வேண்டும். சூரியனுடைய சுட்டரிக்கக்கூடிய கதிர்கள், சூரியனுடைய வெப்பம் உலகத்தை தாக்கி மனிதனெல்லாம் அல்லோலப்பட்டு அவனவனுடைய வேலைகளிலும் அவனவனுடைய தொழில்களிலும் ஈடுபட்டு உலகமே சூடாகிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு 12 மணி நேரம் அல்லது ஒரு 13 மணி நேரம் அல்லது ஒரு 11 மணி நேரம் கழிந்ததற்கு பின்னால் உடனே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூடான அந்த உலகத்தை தணுப்பிப்பதற்காக, சூடான அந்த உலகத்தை குளிர்விப்பதற்காக இரவை அல்லாஹ் வரச் செய்கிறான். பகல் அது கடுமையான சுட்டரிக்கக்கூடிய சூரியனுடைய வெப்பத்தால் மனிதன் அல்லோலப்பட்டுக் கொண்டிருக்கிற பொழுது அந்த உலகை அந்த சூட்டிலிருந்து காப்பதற்காக வேண்டி அடுத்த 11 மணி நேரத்தில் அல்லது 12 மணி நேரத்தில் அடுத்து இரவு வந்து விடுகிறது. அதுபோலத்தான் மனிதன் பகலிலே உழைத்து
ஆணை பொறுத்தமட்டில் பகலிலே வியர்வை சிந்தி உழைத்து குடும்பத்திற்காக, பிள்ளைகளுக்காக, சமுதாயத்திற்காக கஷ்டப்பட்டு அவன் இரவிலே வீட்டிலே வருகிற பொழுது அந்த மனைவி உலகை குளிர்விக்கக்கூடிய அந்த இரவை போல பகலிலெல்லாம் உழைத்துவிட்டு வரக்கூடிய அந்த கணவனை இரவிலே மகிழ்விக்கக்கூடியவளாக மனைவி இருக்க வேண்டும். பகலை உலகத்தை தூய்மைப்படுத்தக்கூடிய, உலகத்தை ஆசுவாசப்படுத்தக்கூடிய இரவை போல ஆணை ஆசுவாசப்படுத்தக்கூடியவளாக பெண் இருக்க வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூசகமாக அந்த 92ஆம் அத்தியாயத்தினுடைய முதல் 3 வசனங்களிலே அல்லாஹ் சொல்லிக் காட்டுகிறான் என முஃபஸ்ஸிர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் என்றால், அன்பார்ந்தவர்களே, அருள்மறை குர்ஆனிலே அல்லாஹ் மிக தெளிவாக சொல்லிக் காட்டுவான். மிக தெளிவாக அல்லாஹ் சொல்லிக் காட்டுவான். 30ஆம் அத்தியாயம் 22வது வசனத்திலே அல்லாஹ் சொல்வான், வமின் ஆயாத்திஹி, அல்லாஹ்வை அறிவிக்கக்கூடிய திருஷ்டாந்தங்கள் இந்த உலகத்திலே எத்தனையோ இருக்கிறது. அல்லாஹ்வை அறிவிக்கக்கூடிய அத்தாட்சிகள் இந்த உலகத்திலே எத்தனையோ இருக்கிறது. வமின் ஆயாத்திஹி, அல்லாஹ்வுடைய திருஷ்டாந்தம், அல்லாஹ்வுடைய அத்தாட்சியில் இருந்து உள்ளதுதான் அன் ஹலக லக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜா, அன் ஹலக லக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜா, உங்களிலிருந்து உங்கள் இணைகளை, உங்கள் துணைகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைத்திருக்கிறானே, இது அல்லாஹ்வுடைய அத்தாட்சியிலிருந்து உள்ளது. உங்களிலிருந்து உங்கள் மனைவிமார்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைத்திருக்கிறானே, இது அல்லாஹ்வுடைய அத்தாட்சியிலிருந்து உள்ளது. வஜஅல பைனக்கும் மவத்தன் வரஹ்மா, யாரும் யாரையும் பிரியப்படாத அளவுக்கு உலகத்திலே ஒரு கணவன் மனைவியை, மனைவி கணவனை பிரியப்படுவது போல அந்த பிரியம் வேறு எவருக்கும் இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு உங்களுக்கு மத்தியில் மஹப்பத் என்று சொல்லவில்லை, மவத்தத் என்று சொல்கிறான். உள்ளார பிரியம், உள்ளார பிரியத்தையும் இரக்கத்தையும் உங்களுக்கு மத்தியிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கி இருக்கிறார். இன்ன ஃபீ ذلك லஆயாத், இதிலே பல அத்தாட்சிகளும் இருக்கிறது. லிகௌமின் யதஃபக்கரூன், சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு பல அத்தாட்சிகள் இதிலே இருக்கிறது என அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கணவன் மனைவியை படைத்தது நோக்கம் என்ன? லிதஸ்குனூ இலைஹா, அருள்மறை வசனத்திலே அல்லாஹ் சொல்வான், லிதஸ்குனூ இலைஹா, அவர்களின் பக்கம் நீங்கள் அமைதி பெறுவதற்காக, உங்களுக்கு அமைதி கொடுக்கக்கூடிய மனைவியாக அந்த மனைவி அமைய வேண்டும். அதற்காகத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஜோடியாக உங்களை படைத்து கணவன் மனைவியாக உங்களை ஆக்கி உங்களை நிக்காஹின் மூலம் ஒன்று சேர்த்தது இதற்காக வேண்டித்தான், உங்களுக்கு அமைதி கொடுக்க வேண்டும் என்பதற்காக. ஆனால் பல குடும்பங்களிலும் திருமணத்திற்கு முன்னால் அமைதி, திருமணத்திற்கு பின்னால் அமைதி கெட்டு போகிறது. காரணம் என்ன? பல்வேறு விஷயங்கள். ஒன்று, திருமணம் முடித்த கணவன் மனைவி பாவம், அவர்கள் சின்ன வயது உள்ளவர்கள், அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் அவர்களுடைய பெற்றோர்கள் தான் இவர்களையே கெடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். சில மருமகள் இருப்பாள், தான் திருமணம் முடித்து வந்த வீட்டில் தன்னுடைய கணவனுடைய பெற்றோர்களை சுத்தமாக மதிக்காமல் எவரையோ போல், ஏதோ எதிரியை போல் நடத்தக்கூடிய எத்தனையோ மருமகளை பார்க்கிறோம். கணவன் என்பவன் ஏதோ கம்பெனியிலே தயாரிக்கப்பட்ட ஒரு புரொடக்ஷன் அல்ல, ஒரு பொருள் அல்ல கணவன். அவன் 10, 20, 25 ஆண்டுகள் இந்த பெற்றோர்களிடத்திலே வளர்ந்தவன். இவனை வளர்த்து ஆளாக்கியது அவர்களுடைய பெற்றோர்கள் என்ற சற்றும் கூட உணர்வின்றி அந்த பெண் செயல்படுகிறாள். அந்த பெண்ணை ஸ்க்ரூ கொடுப்பது அவளுடைய பெற்றோர்களாக, மோசமான பெற்றோர்களாக, சாபக்கேடான பெற்றோர்களாக சமுதாயத்திலே இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது மிகையல்ல. அன்பார்ந்தவர்களே, பெற்றோர்களே ஸ்க்ரூ கொடுக்கிறார்கள். இன்னும் சில மாமிமார்கள் இருப்பார்கள், தன்னுடைய மருமகளை ஏதோ வேற்று கிரகத்தில் இருந்து வந்த ஏதோ ஜந்து போல, ஏதோ பிராணிகளைப் போல நடத்தக்கூடிய மாமிமார்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். தன்னுடைய சொந்த மகனை ஒரு கண் கொண்டு பார்ப்பார்கள், மருமகளை வேறொரு கண் கொண்டு பார்ப்பார்கள். தமாஷாக சொல்வதென்றால், ஒரு மருமகள் திருமணம் முடித்த சில மாதங்களில் கணவனுடைய அறையிலே மருமகன் இருப்பாளேயானால் உடனே சென்று கதவை தட்டுவார்கள். என்ன இங்க வேலை, என்ன பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்?
சமையலறையில் 1008 வேலைகள் இருக்கிறது, இது என்ன பேச்சு என அவர்களை தட்டி சிறுசுகள் பேசிக் கொண்டிருக்கட்டும் என்ற அந்த மனப்பான்மை கணவனுடைய தாய்க்கு பெரும்பாலும் வருவதில்லை. கணவனுடைய தாய்க்கு பெரும்பாலும் வருவதில்லை. என்ன பேச்சு பகல் நேரத்திலே வந்து வீட்டு வேலையை பாருங்கள் என தட்டுவார். இது தன்னுடைய மகளாக இருந்தால் அவள் ஒருவேளை சமையலறைக்கு வந்தாலும் கூட, நீ போம்மா, இங்க வேலை ஒன்றுமே இல்லை, எல்லாம் சின்ன வேலை தான், நான் பார்த்து விடுறேன், நீ அவரிடத்தில் போய் பேசிக் கொண்டிரு, நீ போம்மா, நீ இங்க வர வேண்டாம் என தன்னுடைய மகளை அரைக்கு அனுப்பக்கூடிய அந்த மாமியார் தனது மருமகளாக இருந்தால் அவள் ஏதோ ஒரு ஜெந்து போல அவளை 1008 வேலைகள் இருக்கிறது, என்ன பேசிக் கொண்டிருக்கிறாய் என துணை ஏதோ பேசிக் கொண்டிருப்பார்கள். அன்பார்ந்தவர்களே, இப்படிப்பட்ட கூறுகட்ட மனைவிமார்களும் நமது சமுதாயத்திலும் இருக்கிறார்கள் என்பது அது வேதனைக்குரிய விஷயமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட கேடுகட்ட மருமக்களும் நம்முடைய சமுதாயத்தில் இருக்கிறார்கள் என்பது அது வேதனையான விஷயமாக இருக்கிறது. அல்லாஹ் நமது சமுதாயத்தை பாதுகாப்பானாக. யாரெல்லாம் திருமணம் முடித்திருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்வில் இன்பத்தோடு வாழ்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அன்பார்ந்தவர்களே, மணமக்களை தேடுகிற பொழுது நம்முடைய கண்டிஷன், நம்முடைய நோக்கம் தீன்தாரியா என்பதை லட்சியமாக வைத்து எங்கே மணமகனோ மணமகளோ தேடப்படுகிறதோ அந்த குடும்பம் அல்லாஹுடைய கிருபையினால் நல்ல முறையில் தான் இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையல்ல. தீனை அடிப்படையாக வைத்து மணமக்களை தேர்வு செய்ய வேண்டும். ஒரே ஒரு வரலாற்று நிகழ்வை கூறி என் உரையை தேடுகிறேன். உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அவர்களுடைய ஆட்சி ஏறத்தாழ இப்பொழுது இருக்கக்கூடிய ஈராக், ஈரான், சிரியா, கத்தர், பஹ்ரைன், சவுதி உள்ளடக்கிய ஏறத்தாழ 20 நாடுகளை ஒரு சேர ஆட்சி செய்தவர்கள் தான் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்களுடைய ஆட்சியினுடைய 1-2 வருடத்திற்கு பின்னால் ஒரு அரசாணை பிறப்பிக்கிறார்கள். லா தஷூப் யா பாயிஅல் லபன் லா தஷூபுல் லபன பில் மா. ஒரு அரசாணை பிறப்பிக்கப்படுகிறது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில். என்ன அரசாணை? யா பாயிஅல் லபன், ஓ பால் விற்பனையாளர்களே, லா தஷூபுல் லபன பில் மா, பாலிலே தண்ணீர் கலக்கக்கூடாது. பாலிலே இப்பொழுது பால் விற்பனையாளர்கள் தண்ணீரில் தான் பாலை கலக்கிறார்கள், அது ஒரு விஷயம். ஆனால் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் ஒரு அரசாணை பிறப்பிக்கப்படுகிறது. லா தஷூபு யா பாயிஅல் லபன் லா தஷூபுல் லபன பில் மா, பாலிலே தண்ணீரை கலக்கக்கூடாது. கவர்மெண்ட் ஆர்டர். இந்த ஆர்டர் அரசாணை பிறப்பித்ததற்கு பின்னால் சில வாரங்களுக்கு பின்னால் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இரவிலே நகர்வலம் வருகிறார்கள். தனது மகன் அல்ல, தனது ஊழியர், தனது பணிவிடைக்காரர் அஸ்லம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அழைத்துக் கொண்டு நகர்வலம் வருகிறார்கள். அப்படி வந்து கொண்டிருக்கிற பொழுது மதீனாவினுடைய வீதியில் ஒரு குடிசை வீட்டிலிருந்து ஒரு சத்தம் கேட்கிறது. ஒரு தாய் சொல்லுகிறாள், கூமி இலா ஸாலிகல் லபன் ஃபம்துது ஃபீல் மா, காலையிலே விற்க வேண்டிய பாலை இப்பொழுதே நான் திறந்து வைத்து விட்டேன், எனவே அந்த பாலிலே நீ தண்ணீரை சேர்த்து விடு என்று ஒரு பழுதழுத்த குரலில் ஒரு வயது முதிர்ந்த தாய் கட்டளையிடுகிறாள். தன்னுடைய மகளிடத்திலே கட்டளையிடுகிறாள். அந்த மகளோ சொல்லுகிறாள், இந்தான உமர் லாயரானா பரப்பு அமீருல் மோமினீன் யரானா. அந்த மகள் சொல்கிறாள், அரசாணை இருக்கிறதே, அரசாங்கம் உத்தரவு போட்டிருக்கிறதே தண்ணீரில் பாலை கலக்கக்கூடாது என்று. உடனே அந்த தாய் சொல்கிறாள், அமீரும் உமர் இங்கு வந்து பார்த்துக் கொண்டா இருக்க போகிறார், அவர் எங்கோ இருப்பார், நீ சும்மா தண்ணியை சேர்த்து விடு, தண்ணியை அதிலே கலந்து விடு என சொல்ல அந்த பெண்மணி சொல்கிறாள், உமர் பார்க்காவிட்டாலும் உமருடைய ரப்பு நம்மை பார்த்துக் கொண்டிருக்கிறான், நம்மோடு இருக்கக்கூடிய நம்முடைய ரப்புல் ஆலமீன் அவன் நம்மை பார்த்துக் கொண்டிருக்கிறானே அம்மா, நான் கலக்க மாட்டேன் என அந்த பெண்மணி சொல்ல இதை அப்படியே செவியுறுகிறார்கள் அமீருல் மோமினீன் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அவர்கள். தன்னுடைய நகர்வலத்தை முடித்ததற்கு பின்னால் மறுநாள் தன்னுடைய வேலைக்காரரான தன்னுடைய ஊழியரான அஸ்லம் ரலியல்லாஹு அவர்களை அனுப்பி வைத்து, அது யாருடைய வீடு, முஸ்லிமுடைய வீடா, நபியுடைய வீடா, யாருடைய வீடு, அவர்களுடைய நிலைகள் என்ன என்பதை தெரிந்து வருவதற்காக வேண்டி அஸ்லம் ரலியல்லாஹு அவர்களை அனுப்பி வைக்கிறார்கள். அஸ்லம் ரலியல்லாஹு அவர்கள் அங்கே சென்று அவர்களுடைய முழு தகவலையும் எடுத்துக் கொள்கிறார்கள். அங்கே சுஃபியான் என்ற ஒருவருடைய
மனைவியும் ஒரு மகளும் அங்கே இருந்து கொண்டிருக்கிறார்கள். சுஃபியான் இறந்து விட்டார், ஒரு தாயும் ஒரு மகளும் அங்கே இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற தகவலை எடுத்து அமீருல் மோமினீன் உமர் ரலியல்லாஹு அவர்களிடத்திலே வந்து சொல்ல, உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய 3 மக்களையும் அழைக்கிறார்கள். அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு ஆல்ரெடி திருமணம் ஆனவர்கள், அப்துல் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஆல்ரெடி திருமணம் ஆனவர்கள், ஆசிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இதுவரை திருமணம் ஆகவில்லை. தன்னுடைய 3 மகன்களையும் அழைத்து சொன்னார்கள், எனதருமை பிள்ளைகளே, உங்கள் தம்பிக்கு அதாவது ஆசிமுக்கு நான் ஒரு சம்பந்தம் பார்த்திருக்கிறேன், உங்களிடத்திலே நான் அனுமதி கேட்கிறேன். உடனே அவர்கள் எண்ணி இருப்பார்கள், 20 நாடுகளை ஒன்று போல் ஆட்சி செய்யக்கூடிய அமீருல் மோமினீன் அல்லவா, ஏதாவது நாட்டினுடைய கவர்னருடைய மகளாக இருக்கலாம், பெரிய உத்தியோகஸ்தனுடைய மகளாக இருக்கலாம், தனக்கு நிகரான குடும்பத்தில் உள்ள ஏதோ ஒரு பெரிய வீட்டிலிருந்து சம்பந்தம் பார்த்திருக்கலாம் என அவர்கள் நினைத்து அவர்கள் கேட்டார்கள், எங்கே பெண், யாரிடத்திலே சம்பந்தம் பார்த்திருக்கிறீர்கள், எங்கே பெண், பெண் வீடு எங்கே என்று கேட்கிற பொழுது, அதான் அந்த மதீனாவிலே அப்படியே போய்கொண்டிருக்கிற பொழுது ஒரு சின்ன வீடு, ஒரு சிறிய வீடு அங்கே இருக்கிறது, அந்த வீட்டில் தான் உனக்கு நான் பெண்ணு பார்த்திருக்கிறேன். அப்படியே சந்தித்து போய் நிற்கிறார்கள் 3 மகன்களும். உடனே உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், நான் இளைஞனாக இருந்தால், நான் வாலிபனாக இருந்தால் அந்த பெண்ணை திருமணம் முடிப்பேன், அப்படிப்பட்ட தகுதியுள்ள நல்ல ஒரு மணமகளைத்தான் எனக்காக நான் பார்த்திருக்கிறேன் என உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அவர்கள் சொல்ல, ஆசிம் ரலியல்லாஹு அவர்கள் சம்மதிக்கிறார்கள். திருமணம் நடந்து முடிகிறது. அன்பார்ந்தவர்களே, சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன், திருமணம் நடந்து முடிகிறது. அந்த அம்மாரா என்று சொல்லக்கூடிய அந்த பெண்ணுக்கும் ஆசிம் ரலியல்லாஹு அவர்களுக்கும் திருமணம் நடக்கிறது. இருவருடைய திருமண உறவில் பிறந்தவர்கள் தான் லைலா பின்த் ஆசிம் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய பத்தினித்தனமான ஒரு பெண்மணி லைலா ரலியல்லாஹு அன்ஹா. இந்த லைலாவுக்கு பிறந்தவர்கள் தான் உமரே சானி, 2ஆம் உமர் என்று அழைக்கப்படுகின்ற சரித்திரத்தில் வரலாற்றில் மின்னிக் கொண்டிருக்கக்கூடிய உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. உமர் ரலியல்லாஹு அவர்களை எப்படி உலகம் போற்றி புகழ்கிறதோ பேசுகிறதோ அதற்கு சற்றும் குறையாமல் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களையும் அவர்களுக்கு பிற்காலத்தவர்கள் அவர்களையும் உலகம் போற்றுகிறது. அந்த உலகம் போற்றக்கூடிய உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய தாய்தான் அன்று காலிலே தண்ணீரை கலக்க மாட்டேன் என்று சொன்ன அந்த அம்மாரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்றால், அன்பார்ந்தவர்களே, எதற்கு சொல்ல வருகிறேன் என்றால், மார்க்கப்பட்டுள்ள பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். மார்க்கப்பட்டுள்ள ஒழுக்கமுள்ள பெண்களை தேர்வு செய்து உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் தம்பிமார்களுக்கு, உங்கள் சகோதரர்களுக்கு திருமணம் வைத்து முடித்துக் கொடுங்கள். அந்த குடும்பம் திருமணத்திற்கு பின்னால் நரக வாழ்க்கையாக இருக்காது, அது சுவன வாழ்க்கையாக இருக்கும். அந்த திருமண உறவு என்பது திருமணத்தினுடைய 3வது கட்டம். முதல் கட்டம் தீர்மானிக்கப்படுவது, ஏற்கனவே சென்ற வாரம் விரிவாக சொல்லிவிட்டேன். 2வது கட்டம் ஒப்பந்தம் செய்யப்படுவது, அதையும் விரிவாக சொல்லிவிட்டேன். 3வது கட்டம் திருமணம் எதுவரை தொடர வேண்டுமானால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுவான். 36ஆம் அத்தியாயம் 56வது வசனத்திலே அல்லாஹ் சொல்வான், கணவனும் மனைவியும் நாளை மஹ்ஷரில் சாய்வு நாற்காலியில் உல்லாசமாக சாய்ந்திருப்பார்கள். இந்த திருமண உறவு என்பது திருமண வேளையில் என்று சொல்லி இவர் கபில்து நிக்காஹா என்று சொல்லி திருமணம் முடித்த அந்த திருமண தம்பதிகள் இருக்கிறார்களே, அவர்களுடைய வாழ்வு சுவன வாழ்வாக இருக்குமானால் நாளை சுவனத்திலும் அவர்கள் ஒன்றாக இருப்பார்கள் என அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். இஸ்லாம் அதைத்தான் எதிர்பார்க்கிறது. திருமணம் என்பது நேற்று பேசி இன்று முடிவு செய்து நாளை நடக்கக்கூடிய காரியம் அல்ல, அது சுவனம் வரை தொடர வேண்டும். அப்படி தொடர வேண்டுமானால் மார்க்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து விட்டு கொடுத்து இஸ்லாமிய பண்புகளோடு நாம் வாழ முயல வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அப்படிப்பட்ட நல் தௌஃபீக்கை நம் அனைவர்களுக்கும் வழங்கி அருள்வானாக. நமது குடும்பத்தில் யார் யாரெல்லாம் திருமணம் ஆனார்களோ அவர்களுடைய குடும்பத்தில் அல்லாஹ் தஆலா சுபிட்சமான வாழ்வை, இன்பகரமான வாழ்வை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுப்பானாக. திருமணமாகி ஏதாவது பிரச்சனைகளில் பிரிந்திருக்கக்கூடிய குடும்பங்களை எல்லாம் அல்லாஹ் ஒன்று சேர்ப்பானாக. யார் யார்
திருமணம் முடிக்க இருக்கிறார்களோ அவர்களுக்கு தகுந்த தீனில் பேணுதலான நல்ல ஜோடிகளை அல்லாஹ் சேர்த்து வைப்பானாக. அவர்களுடைய வாழ்வு இந்த உலகத்தை மட்டுமல்ல மறு உலகம் வரை தொடரக்கூடிய அவர்களுடைய மணமக்களாக நாளை மறுமை வரை தொடரக்கூடியவர்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்கள் அத்தனை பேர்களையும் ஆட்சியர் புரிவானாக என்ற நல்ல பிரார்த்தனையோடு நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.